எசையா 51:7 சொல்லப்பட்டிருக்குது. அதாவது யாருக்கு செவி கொடுக்கணும், யாருக்கு செவி கொடுக்கக்கூடாது, யார் சொல்கிறத கேட்கணும், யார் சொல்கிறத கேட்டு இருதயத்தில் பதிக்கணும், யார் சொல்கிறத கேட்கவே கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கவே கூடாது என்ற விதமாக தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதிக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அதாவது நீதியை அறிந்து கர்த்தருடைய வேதத்தை அறிந்து அதை இருதயத்தில் பதிக்க செய்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்த ஜனங்கள் கர்த்தருக்கு தான் செவி கொடுக்கணுமா. யாருக்கு செவி கொடுக்கக்கூடாது என்ற விதமாக அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்குது. மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களுக்கு கலங்காமலும் இருங்கள். யார் உங்களை நிந்திக்காங்களோ, யார் உங்களை தூஷணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு செவி கொடுக்கக்கூடாதான், அவங்க செய்கிற காரியத்திற்கு பயப்படக்கூடாதான். கர்த்தருக்கு செவி கொடுப்போமானால் தூஷணம் செய்கிற ஜனங்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அதே நேரத்தில் அவங்க செய்கிற காரியத்தை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க, பதில் கொடுக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை குறித்து எப்படி நினைக்கிறாரு, அதாவது கர்த்தர் நம்மளை குறித்து கலங்காமல் பயப்படாமல் இருக்கணும். அந்த பிரகாரமாக தான் நம்ம வாழமே தவிர்த்து நம்மளை சுற்றி உள்ளவர்களாக இருக்கட்டும், நம்மளை தூசிப்பவர்களாக இருக்கட்டும், நம்மளை நிந்திப்பவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்காக வேண்டி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே, அவர் சொன்ன வார்த்தைகளுக்காக வேண்டி எந்த ஒரு சூழ்நிலையுமே கலங்காதீங்க. முடிந்தால் அவர்களுக்காக வேண்டியும் கர்த்தர்கிட்ட பிரேயர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.